சொன்ன மாதிரி 8 hours முடிவுல இங்க 65. நாம் ஜெபிப்போம். சோத்திரங்க ஐயா. நம்ம ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். யாருடைய ஆடியோவோ ஆன்ல இருக்கு பாருங்க. கட் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக துதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமது வார்த்தைகளினால் திருப்தியாக்குவீராக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். இந்த ஆராதனையை கலந்து கொள்வதற்காக நீங்கள் அந்த லிங்க், ஜூம் லிங்க் தேவையுள்ளவர்களுக்கு அனுப்பலாம். துயரப்படுகிறவர்களுக்கு, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு, வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். அவர்கள் இந்த ஆராதனையில் பங்கு பெறும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இணைந்து பாடுவோமா? துன்பமா துயரமா அது தனிப்பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் சிலுவையிலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் சிலுவையிலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டெய்லி 10 to 10:30 இப்படி கூடி ஒரு வசனத்தை தீர்க்க தரிசனமாய் எடுத்து ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். இந்த சீசன் ஆஃப் டிரான்சிஷன், இது ஒரு மாற்றத்தின் நேரம், மறுரூபமாக்கும் நேரம். ஆகவே நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த புதிய காரியத்திற்கு நேராக கர்த்தர் நடத்துவார். இன்னும் சில நாட்கள் உண்டு. ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சீசன் ஆஃப் டிரான்சிஷன் என்று நாம் நடத்த இருக்கிறோம். ஆவியானவர் பேசுவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாம். உண்மையிலேயே நீங்கள் இந்த ஆராதனையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால், உண்மையிலேயே கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால், நீங்கள் அனுப்புகிற ஒரு ஜெப குறிப்புகளுக்கும் சாட்சிகளுக்கும் தேவன் உண்மையிலே பதிலளிப்பாரானால், வேறு சிலரை, அதாவது விசேஷமா, அது யாருடைய ஆடியோ பாருங்க, இந்த ஆடியோவை கட் பண்ணுங்க, மியூட்ல வைங்க, ஆடியோ மியூட்ல வைங்க. பைபிள் வாசிக்கும் போது ஆன் பண்ணிக்கலாம், அதற்கு மியூட்ல வைங்க. அதை மியூட்ல வைங்க, ஏன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அது. ஓகே, சரி. இப்ப என்னன்னா, உண்மையிலே ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போமானால்
நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல சிறப்பு ஆராதனையாக நடைபெறப் போகிறது. ஒரு 10 நிமிடம் கூட ஆகலாம். ஆனால் இதுவரை நாம் பெற்றிராத ஒரு புதிய வெளிப்பாட்டை நாளைக்கு நாம் விசேஷமாய் ப்ராஸ்பரிட்டி என்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாளைக்கு டெலிவரன்ஸ், ஹீலிங் அப்படி அல்ல. நாளைக்கு முழுக்க முழுக்க ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே ஒரு 9:55 கூடுமான வரைக்கும் வந்துருங்க. சீக்கிரமா நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லேட்டா போனாலும் பரவாயில்லை. ஏன்னா நாளைக்கு அரை மணி நேரம் போதுமானதா இருக்காது. கூட ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்து விட்டு ஆயத்தமாகுங்கள். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு வராதவங்க கூட மெசேஜ நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுங்க. இந்த செய்தியை, இந்த ஜூம் மீட்டிங் குறித்த செய்தியை லிங்க் பண்ணி கொடுங்க. நம்ம ஐடியில 100 பேர் வரலாம். அதனால நீங்க நாளைய தினம் ஊழியத்திற்காக ஆயத்தப்படும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஜெபத்தோடு சில தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு நாளைய வெள்ளிக்கிழமை ஆராதனை மரங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து வரப்போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசின ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 Peter chapter 1 verses 6 and 7. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும், எல்லாரும் கவனிங்க, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். சந்தோஷமாதான் இருப்பீங்க. சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் இருங்க. நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், சந்தோஷம்தான். அதுல ஒரு வேர்டு என்றாலும் படிங்க. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். மகிமை உண்டாக காணப்படும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, நிறைய முறை இந்த வசனத்தை நம்ம பிரசங்கங்களிலும் சரி, போதனைகளிலும் சரி, ஜெபத்திலும் துதியிலும் கூட நாம் பயன்படுத்தி வருகிறோம். நீங்கள் இப்பொழுது சந்தோஷப்படுகிறீர்கள். சந்தோஷம்தான், சந்தோஷமாதான் இருக்கும். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? கொஞ்ச காலம் துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள். எப்படி என்றால், அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாய் விளங்குவது போல அதிலும் விலையேற பெற்றதான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். எல்லாருடைய கேள்விக்கும் இன்றைக்கு ஒரு பதில் வருகிறது. அது
எப்பேற்பட்ட துன்பமாயிருந்தாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அப்பொழுதுதான் உங்கள் விசுவாசம் சுத்தமான விசுவாசமாக, தெய்வீக விசுவாசமாக மாற்றும். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் எங்கள் துன்பங்கள் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அந்த பாட்டு. கொஞ்ச காலம் சந்தோஷமா தான் இருக்கீங்க, ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். ஏன் எனக்கு இந்த துன்பம்? நல்லாதானே ஜெபிக்கிறேன், நன்றாய் துதிக்கிறேன், நன்றாய் ஆராதிக்கிறேன், நன்றாய் ஊழியம் செய்கிறேன், நன்றா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா தானே இருக்கேன். ஏன் எனக்கு இந்த துன்பம்? கொஸ்டின் வருதா இல்லையா? அப்ப சத்துரு என்னை மேற்கொள்வானா? துன்பம் என்னை மேற்கொள்ளுமா? இல்லவே இல்லை. அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். துன்பம் மேற்கொள்ளாது. கொஞ்ச காலம் உபத்திரப்படுவீர்கள், அப்படிதான் இருக்கு. துன்பப்பட வேண்டியது அவசியம். ஆனால் உங்கள் விசுவாசம் இந்த துன்பத்தின் மத்தியிலே தான் விலையேற பெற்ற விசுவாசமாய் மாறுகிறது. இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு வியாதியா, ஒரு கடனா, ஒரு பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, ஊழியத்தில் பிரச்சனையா, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். துன்பப்பட வேண்டிய ஒரு நாட்கள் வருகிறது என்றால் விசுவாசம் வேற லெவலுக்கு போகுதுன்னு அர்த்தம். விசுவாசம் பரீட்சை, அதிலும் விலையேறப்பெற்ற விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களுக்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேர்ட் சொல்றேன், சாதாரணமா சொல்றேன், நீங்க ஆளே மாறிட்டு இருப்பீங்க. பழைய ஆளா இருக்க மாட்டீங்க. உங்க விசுவாசமே உங்களை மாத்திட்டு இருக்கும். உங்களை மாற்றுறதே, உங்களை இன்னும் கொஞ்சம் பலம் உள்ளவங்களா மாத்துறதே இப்ப வர்ற துன்பங்கள் தான். அதனால யாரும் அழாதீங்க, யாரும் கஷ்டப்படாதீங்க. நான் சில காரியங்களை உங்களுக்கு வசனம் சொல்ல நேரம் இல்லை, சில வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அது எப்பேற்பட்ட துன்பமாயிருந்தாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாய் மாற்றுவார். 3 வேர்டு. இப்ப இருக்கிற துன்பம் எப்படி மாறப்போகுதுன்னா, புகழ்ச்சி, கனம், மகிமை. யார் யாருக்கெல்லாம் ப்ராபசி வருகிறதோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 3 காரியம் நடக்கும். 1 புகழ்ச்சி, 2 கனம், 3 மகிமை. ஓகே, இது 3 நடக்கும். அதனாலதான் இந்த துன்பம் எல்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வருது. யாரும் கலங்கிறாதீங்க, சோர்ந்துராதீங்க. இந்த நேரத்துல நான் என்ன பண்ணலாம் பிரதர்? என்னால தாங்க முடியல, போராட்டம், சுற்றிலும் நெருக்கம், துன்பம் என்னை அலக்கழிக்கிறது, என்ன பண்ணலாம் பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில காரியங்களை நான் சொல்லுறேன். Believe that God is faithful to deliver you. நம்புங்கள், தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒரே நம்பிக்கைதான். எந்த சூழ்நிலையிலும் டிரான்சிஷன் வருது. லிசன் கேர்ஃபுல்லி. லிசன். டிரான்சிஷன்ல கர்த்தர் சொல்றாரு, பிலீவ். ஒரே ஒரு நம்பிக்கை, எந்த நம்பிக்கையும் இல்ல, இயேசு ஒருவரே நம்பிக்கை. Believe that Jesus Christ is faithful to deliver you. உன்னை விடுதலையாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராயிருக்கிறார்.
இந்த துன்பங்களின் மத்தியில் அவர் உங்களை தனியே விட்டு விடவில்லை. அவர் உங்களை விடுதலையாக்குவதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், spend time in God's presence daily. மறுபடியும் சொல்றேன், spend time in God's presence daily. தினந்தோறும் தேவ பிரசன்னத்திலே நேரத்தை செலவு செய்யுங்கள். இந்த துன்பமான சூழ்நிலையிலே, அக்கினியிலே சோதிக்கப்படுகிற நேரத்திலே என்ன பண்ணலாம்? ஆண்டவர் தான் நம்பிக்கை என்று நீங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய பிரசன்னத்திலே உங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். இந்த நேரத்திலே உங்களுடைய நேரம் இந்த கடினமான சூழ்நிலைகளில் வேறு எங்கும் செலவு செய்யாதபடி தேவ பிரசன்னத்திலே செலவு செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லவா, பாஸ்ட்ல, கடந்த காலத்துல நம்மளை விடுதலையாக்கினவர், நிகழ்காலத்திலே நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறவர், எதிர்காலத்திலும் நம்மை விடுதலையாக்குவார். இதுதான் நம்பிக்கை. கடந்த காலத்திலே அற்புதம் செய்தார், இப்பொழுதும் செய்கிறார், இனிமேலும் செய்கிறார், செய்ய போகிறார். அப்படி என்றால் தினந்தோறும் தேவ பிரசன்னத்திலே நேரத்தை செலவு பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அவரை நெருங்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் தன் பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார். மோர் லவ், மோர் பவர். அதிக அன்பு, அதிக வல்லமை. தேவனோடு நேரம் இல்லை என்று, செலவு செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற துன்பம் மாறணும்னா, இந்த சூழ்நிலை டிரான்சிஷன் மாறணும்னா, டிரான்சிஷன் வரணும்னா நேரத்தை அவருக்கு கொடுங்கள். மனிதர்களுக்கு கொடுக்கிற நேரத்தை விட தேவனுக்கு அதிக மணி நேரத்தை கொடுங்கள். ஒரு நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள், உபவாசம் எடுங்கள், தனித்திருங்கள், தேவனோடு தனித்திருங்கள், தேவனோடு கூட உறவாடுங்கள். அப்பொழுதுதான் டிரான்சிஷன் வரும். என்ன சொல்லிட்டாரு? சந்தோஷமா இருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள். ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதினாலே கொஞ்ச காலத்திலே இந்த துன்பங்கள் மாறும். இதிலும் விலையேற பெற்றதான, இந்த பொன்னிலும் விலையேற பெற்றதான உங்கள் விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படுகிறது. இப்ப நான் ஒரு வேர்ட் சொல்றேன், எல்லாரும் ரெடியா? நான் அடிக்கடி ஆவியானவர் என் வாயில சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதை சொல்றேன். அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருக்கிட்ட சொல்லுவேன். Your test will turn into testimony. Your test, உங்க பரீட்சை, உங்க சோதனை will turn into testimony. இப்பொழுது இருக்கிற டெஸ்ட் தான் உங்க டெஸ்டிமனி. இப்ப இருக்கிற சோதனை தான் நாளைய சாதனை. புரிஞ்சுதா? கேட்டுட்டீங்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டீங்களா? அகெயின் ஒன் மோர் டைம் நான் படிக்கிறேன். யுவர் டெஸ்ட் will turn into testimony. எத்தனை பேருக்கு டெஸ்டிமனி வேணும்? சாட்சி சொல்லணுமா? அற்புதம் நடக்கணுமா? அப்படின்னா டெஸ்ட் வரும் தானே? டெஸ்ட் கடந்து போனதாலே டெஸ்டிமனி வரும். அப்புறம் எப்படி டெஸ்டிமனி வரும்? எதை வச்சு டெஸ்டிமனி சொல்றது? டவுட் வருது தானே? அப்ப டெஸ்ட பாஸ் பண்ணலாம், டெஸ்டிமனியா கர்த்தர் மாத்துவார். அதுலயும் இன்னொரு வேர்டும் நான் சொல்றேன். ட்ரெஷர் இன் யுவர் ட்ரையல்ஸ். நோட் பண்ணுங்க, ட்ரெஷர் இன் யுவர் ட்ரையல்ஸ். உங்க ட்ரையல்ஸ் தான் ட்ரெஷரை மாத்தும். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நம்பர் 1 என்ன சொன்னேன்? கர்த்தரை நம்புங்க, அவர் தான் விடுதலையாக்குவார். 2,
ஆண்டவரோட நேரத்தை கூட்டுங்க. ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பதான் அவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க முடியும். அவரோட நேரத்தை கூட்டுங்க. மூன்றாவது ஒரு காரியம், இந்த துன்பத்திலிருந்து நாம் வெளியில வருவதற்கு எக்ஸ்பெக்ட் குட். எக்ஸ்பெக்ட் குட். கிரேட்டர் திங்ஸ் ஆர் கமிங். நான் நிறைய முறை இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுறேன். எக்ஸ்பெக்ட் குட். நல்லதை எதிர்பாருங்க. கிரேட்டர் திங்ஸ் ஆர் கமிங். பெரிய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நல்லதை எதிர்பாருங்க. பெரிய காரியங்கள் ஆண்டவே வந்து கொண்டிருக்கிறது. துன்பம் வந்துட்டுதா, கஷ்டம் வந்துட்டுதா, வியாதி வந்துட்டுதா, அப்பனா பின்னாலேயே பெரிய காரியம் அற்புதம் வருதுன்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்றேன், கை தட்டுறீங்களா? கவனிங்க. யாருக்கு ரொம்ப வலிக்குதோ, நான் முதல் சொன்னேன், மோர் லவ் மோர் பவர். அதிக அன்பு அதிக வல்லமைன்னு சொன்னேன். இப்போ பாருங்களேன், மோர் பெயின் மோர் கெயின். யாருக்கு ரொம்ப வலிக்குதோ ரொம்ப அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். யாருக்கு ரொம்ப பெயினா இருக்கு பிரதர், மென்டலி, இமோஷனலி, பிசிக்கலி ரொம்ப பெயினா இருக்கு பிரதர் அப்படின்னா, மோர் பெயின் மோர் கெயின். உங்களுக்கு ரொம்ப வலிச்சதுன்னா பெரிய காரியம், கிரேட்டர் திங்ஸ் ஆர் கமிங். பெரிய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே இன்றும் என்றும் எந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து நான் பாடுவேன் என் நேசரையே போற்றியே வாழ்த்துவேன் போற்றுவேன். இது ஒரு பழைய பாடல், திடீர்னு ஞாபகம் வந்தது. சோதனையால் என் உள்ளம் சோர்ந்திடும், வேதனையான வேளை வந்திடும், என் மன பாரம் எல்லாம் மாறிடும், தம் கிருபை என்னை என்றும் தேற்றிடும். பாத்தீங்களா? படிச்சுக்கிட்டீங்களா? துன்பத்தை ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லட்டா? ஒருத்தர் இருக்கிறாரு, கடந்த காலத்திலே உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவர், நிகழ்காலத்திலே ஜெயத்தை கொடுக்கிறவர், எதிர்காலத்திலும் ஜெயத்தை கொடுப்பார். இதான் நம்பிக்கை. 2, நிறைய நேரம் அவர் சமூகத்துல இருங்க. சமூகத்தை விட்டு வெளியே போவாதீங்க, பிரசன்ஸ்லயே இருங்க. துன்பம் வந்துடுச்சுன்னு விலகிராதீங்க, ஓடிராதீங்க. துன்பத்திலேயும் அவர் சமூகத்தில் இருக்கணும். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், சந்தோஷமானால் சங்கீதம் பாட கடவன். அதனால துன்பப்பட்டோம்னா ஜெபம் தான் பண்ணணும், வேற வழி கிடையாது. 3வது கர்த்தர் சொன்னார், பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கிரேட்டர் திங்ஸ் ஆர் கமிங். ஆன் த வே, வந்து கொண்டிருக்கிறது. லாஸ்ட்ல முடிக்க போறேன், சில வார்த்தைகளை சொல்றேன். வெளியில எங்க போனாலும் டார்க்னஸ், அவுட் சைட்ல ஃபுல்லா டார்க்னஸ் தான். எங்க போனாலும் இருட்டு தான். அந்த இருட்டுக்குள்ள நீங்க போகும்போது ஒரு காரியம் நீங்க உணரணும். என்னன்னா, சுற்றிலும் இருட்டு இருக்கு, ஆனா எனக்குள்ள லைட் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. நான் இருட்டுக்குள்ள போனாலும் எனக்குள்ள வெளிச்சம் இருக்குன்ற விசுவாசம் உங்களுக்கு வேணும். இருட்டுக்குள்ள போறனே, இருட்டா இருக்கிறதே என்று கலங்க கூடாது. உங்களுக்குள்ள வெளிச்சமானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு ஒரு பவர் உங்களுக்குள்ள இருக்கிறது. அது நான் ஒரு வேர்டு அடிக்கடி சொல்றது உண்டு, ஜெனரேட்டர். கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஊழியங்கள்ல கூட ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கரண்ட் கட் ஆனோம்னா ரெடியா ஒரு ஜெனரேட்டர் வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கு வெளியில இருந்து கரண்ட் கிடையாது,
எல்லாத்துக்கும் வெளியில இருந்து எல்லா எல்லா மிஷினுக்கும் வெளியில இருந்து கரண்ட் வரும். ஜெனரேட்டருக்கு மட்டும் அதுக்குள்ளேயே இருக்கும். அதை பிடிச்சி ஒரு பம்ப் பண்ணீங்கன்னா இல்ல ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். முற்றிலும் எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுத்துரும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிட்டா, உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பேர் வைக்கிட்டா, உங்க பேர் என்ன தெரியுமா? டிவைன் ஜெனரேட்டர், சூப்பர் நேச்சுரல் ஜெனரேட்டர். வெளியில இருந்து கரண்ட் வரும் நீ எதிர்பார்க்க கூடாது. உனக்குள்ளேயே கரண்ட் இருக்கு, உங்களுக்குள்ளேயே கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட்டுக்கு பேரு தான் பரிசுத்த ஆவியானவர். வெளியில இருந்து கரண்ட் வரும், எங்க இருந்தாவது எனக்கு பிளக் கொடுப்பாங்க, பாயிண்ட் கொடுப்பாங்க, எங்கேயா இருந்து பவர் வரும், இல்ல இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கிடையாது. உங்களுக்குள்ளேயே கரண்ட் இருக்கு. உன் ஜெனரேட்டரை இன்னைக்கு ஆன் பண்ணு. பிரதர், தம்பி, எத்தனை பேர் இன்னைக்கு? 60 பேர். நீங்க நாளைய தினம் நான் பார்க்கணும், அந்த 100 பேர்கிட்ட வந்திருக்கணும் நாளைக்கு. நீங்க தான் அதுக்கு ஊழியம் செய்யணும். சரியா? இன்னைக்கே ரெடி ஆயிடுங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுங்க, நாளைக்கு அட்டன் பண்ண சொல்லுங்க. உங்க பேர் ஒன்று சொல்லவா? சூப்பர் நேச்சுரல் ஜெனரேட்டர். வெளியில இருந்தெல்லாம் வராது. யாரும் லைட்டை போட்டு சுவிட்சை போட்டுலாம் ஆன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க ஆன் பண்ணணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆன் பண்ண போறீங்கன்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு நைட்டு உன் ஜெனரேட்டர் சுவிட்சை ஆன் பண்ணு. ஹோலி ஸ்பிரிட்டா உங்களுக்குள்ள வாழ விடுங்கள், வளர விடுங்கள். அவர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். நீ தான் ஜெனரேட்டர். நீங்க தான் கரண்ட் கொடுக்கணுமே ஒழிய உங்களுக்கு யாருங்க கரண்ட் கொடுக்க முடியும்? நீங்க தாங்க மத்தவங்களுக்கு மின்சாரம். ஃபேமிலி, சர்ச்சு, உங்களுடைய ஆபீஸ், எல்லாத்துக்கும் நீங்க தாங்க மின்சாரம் கொடுக்கணும். நீங்க தாங்க ஜெனரேட்டர். ஆனா யாரும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு நைட் ஒரு அற்புதம் நடக்கிறது. ஓகே. அதே மாதிரி பேட் நியூஸ் நியூஸ்ல கிடைக்கும், பேப்பர்ல வரும், வாட்ஸ்அப்ல வரும், நிறைய சோசியல் மீடியால பேட் நியூஸா வரும். மக்கள் கூட பேட் நியூஸ் கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த துன்பத்துல இருந்து வெளியே வரணும்னா, உங்க பிரசன்ஸ்குள்ள நீங்க இருக்கணும் அப்படின்னா, மேக்சிமம் நீங்க பேட் நியூஸ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அது ஒரு அந்த பேட் சாப்டரை மூடிட்டு குட் சாப்டர் குட் நியூஸ கேட்கறதுக்கு ஆயத்தமாகுங்க. அதாவது கேட்ட செய்தி பேட் நியூஸா இருக்கும் உங்களுக்கு. பிசாசு நிறைய சொல்லுவான் உங்களுக்கு. என்ன சொல்லுவான்னா, உலகத்துல நடக்கிறது, ஊர்ல ஏதாவது சொல்லுவான். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த துன்பத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு மேக்சிமம் குட் நியூஸ் கேளுங்க. நான் உங்களுக்கு குட் நியூஸ் கேட்கணும்னா, நான் உங்களுக்கு ஒரு சூப்பரா ஒரு 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 சேட்டலைட் ஒரு இது உங்களுக்கு காட்டுறேன். என்கிட்ட இருக்கு, நான் காமிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவது குட் நியூஸ் மட்டும் தான் கேட்கும், வேற எதுவுமே கேட்காது. பாத்தீங்களா? இத பாருங்க, இத ஓபன் பண்ணுங்க, படிங்க, காதுல கேளுங்க, வாயில பேசுங்க. இதுல இருந்து ஒரு பேட் நியூஸ் கூட உங்களுக்கு வராது. ஓகே. 100% குட் நியூஸ். 100% குட் நியூஸ். இது மட்டும் தான் உங்களை உயர்த்தும். ஓகே. குட் நியூஸ். இதுதான் எனக்கு ஹெவனுக்கும் பூமிக்கும் இருக்கிற நடுவுல இருக்கிறதான பெரிய லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அது உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் உங்களுக்கு. இந்த மாதிரி துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வருதுன்னா, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, நோட் பண்ணி வைக்கணும். அப்பதான் சாட்சி சொல்ல முடியும். நீங்க நோட் பண்ணி வைக்கலன்னா அது சாட்சி சொல்ல முடியாது. ஓகே. உங்க டெஸ்ட் எல்லாம் டெஸ்டிமனியா மாறப்போகிறது. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நேரத்தை செலவு பண்ண துன்பங்கள் எல்லாம், துயரங்கள் எல்லாம் மாற்றப்படும். உங்கள் விசுவாசம் பரீட்சை பார்க்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள். உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். டிவைன் ஜெனரேட்டர் நீங்க தான். ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதனால கொஞ்சம் துன்பங்க, 10 நாள். அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஓகே. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சுத்த பொண்ணா, அந்த பொண்ணை நெருப்புல போட்டு அடிப்பாங்க பாருங்க. இன்னைக்கு விலை கூடிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவுன்னு தெரியல, 50,000க்கு மேல போயிருச்சு. ஆனா கவலைப்படாதீங்க. எவ்வளவா இருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். கவலைப்படாதீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க.
ஆண்டவர் உதவி செய்வார். அந்த பொண்ணுக்கே அவ்வளோன்னா நான் சொல்றேன், கை தட்டுறீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? பாருங்க எல்லாம் கையெல்லாம் அப்படி தொடச்சிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, வெளியில இருக்கிற பொண்ணுக்கே அந்த ரேட்டுனா இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணு உள்ள இருக்கு. சொல்லவா? இந்த மண்பாண்டத்துக்குள்ள, இந்த பானைக்குள்ள, இந்த பாட்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கு. கோல்டு ஒண்ணு உள்ள இருக்கு உங்களுக்குள்ள. அந்த கோல்டு எவ்வளவு விலைய பெற்றது தெரியுமா? அந்த கோல்டு யெஷுவா, ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் எவ்வளவு காஸ்ட்லி. நீங்க இப்போ ஈவினிங் கூட நிறைய பேர் பேசியிருப்பீங்க, அந்த கோல்டு அவ்வளவு விக்குதேன்னு. உங்களுக்குள்ள இருக்கிற கோல்டு என்னைக்குன்னா பாத்தீங்களா? வெளியில இருக்கிற கோல்ட பத்தி நம்ம பேசுறோமே, உள்ள இருக்கிற கோல்ட பத்தி நம்ம பேசியிருக்கிறோமா? உங்களுக்குள்ள ஒரு கோல்டு இருக்கு. நீங்க மண்ணு தான், ஆனா உள்ள இருக்கிறது பொண்ணு. நீங்க மண்ணு தான், அதுல மாற்றம் இல்ல. ஆனா உள்ள இருக்கிறது பொண்ணு, கோல்டு. அதனால உங்க ரேட் அதிகம். கவனிங்க பிரதர், உங்க ரேட் அதிகம். யாரும் உங்களுக்கு தரக்குறைவா நினைச்சிடாதீங்க. உங்க உங்க பிரைஸ் அதிகம். நிறைய பேருக்கு உங்க ரேட் தெரியாது, உங்க வேல்யூ தெரியாது. அதனால பிரச்சனைகள் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. நாள் வருது, நேரம் வருது, உங்களுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை 3 வரப்போகுது. புகழ்ச்சி, கனம், மகிமை 3 வரணும்னா சில சின்ன 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 துன்பங்களோட கடந்து அப்படியே போயிட்டே இருக்கணும். சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி பாத்தீங்கன்னு வைங்களேன், 1 வருஷம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு இப்படி திரும்பி பாத்தீங்கன்னு வைங்களேன், நீங்க நடந்து வந்தீங்கல்ல ஒரு துன்பம், நீங்க சொல்வீங்க, அன்னைக்கு மட்டும் அந்த துன்பம் வரலன்னா நான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துல இருந்திருக்க மாட்டேனே அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அப்ப இந்த துன்பத்துக்காக என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? அடுத்த 5 வருஷம் கழிச்சுல நீங்க பார்க்கும்போது இந்த துன்பம் தான் உங்களை கோபுரத்துல வச்சிருக்கும். இதுதான் ப்ராஃபசி, இதுதான் ப்ரொஃபட்டிக் வேர்ட். இந்த சாரோஸ் தான், இந்த பெயின் தான் உங்க கெயின். ஓகே ஓகே, இதுக்கு மேல நான் ப்ராஃபஸியா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. நல்லா இருந்துச்சு, எனக்கே நல்லா இருந்தது. இன்னைக்கு எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க கூட இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கே ரொம்ப thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்திராணி பரமசிவம் ஆன்டி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வைத்து ஜெபிப்பாங்க. நாளைய தினம் சிறப்பு ஆராதனை, ஒரு புதிய வெளிப்பாட்டை சொல்ல போகிறோம். ஆகவே இந்திராணி பரமசிவம் ஆன்டி ஃப்ரம் வெல்லூர் அவர்கள் ஜெபி பண்ணுங்க. அன்பின் தகப்பனே, மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த ஜெப வேளையிலும் தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தின் அபிஷேகம் துவக்கம் முதல் முடிவரை எங்களோடு கூட இருந்த கிருபை இரக்கங்களுக்கா மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தின் அபிஷேகம் எங்களை நிரப்பி இருக்கிறதற்கா மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒவ்வொரு வார்த்தையிலும் தகப்பனே ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்தை ஆண்டவரே எங்கள் மேல் ஊற்றினீரே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நினைத்திருக்கிறீரே, மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீரே, மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்கிற இந்த பாடுகள் தகப்பனே ஸ்தோத்திரம், எங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் ஆண்டவரை கொடுக்கிறதா இருக்கிறதற்காக மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பெயின் எல்லாம் எங்களை கெயினாய் நீ மாற்றி தருகிறதற்காக மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்களுடைய டெஸ்ட்
டெஸ்ட் எல்லாம் நீ டெஸ்டிமோனியா நீ மாற்றி தருகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே ஒரு டிவைன் ஜெனரேட்டராய் நீர் மாற்றி இருக்கிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த மட்பாண்டமாக எங்களுக்குள்ளும் தகப்பனே அப்பா இயேசுவா நீர் பொன்னாக இருக்கிறதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கிய ஸ்லாக்கியம் உடைய பிள்ளைகளா எங்களுக்கு நீ தந்திருக்கிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே எங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் நீ மாற்றி போடுகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை டெஸ்டிமோனியா நீ நிறுத்துகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர சகோதரி ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியங்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீ சகோதரனை வல்லமையா பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சகோதரர் சொன்னது போல இன்னும் அதிக ஆத்துமாக்கள் தகப்பனே இந்த இணைப்பில் இணைந்து தகப்பனே இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா அநேகருக்கு ஆசீர்வாதமா நிற்கத்தக்கதாய் தகப்பனே இன்னும் அநேகரை நீ கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களை நீ வல்லமையா பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இன்னும் அதிக ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீங்க சகோதரர் கொடுத்து அப்பா அந்த ஊழியங்கள் இன்னும் அதிகமா அநேகருக்கு ஆசீர்வாதமா பலுகி பெருகிற ஊழியமா நீ மாற்றி கொடுக்க போயிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க பொறுப்படுத்த நடத்துங்க சுவாமி. எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே ஸ்தோத்திரம். ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளா நீ எழுப்ப போயிற தயவுக்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. எங்களை தாழ்த்துகிற சுவாமி வெறுமையாக்குறோம் அப்பா. பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. துதிகான மகிமை புகழாம் இயேசுராஜாவுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், ஒத்தாசை நம் அனைவரோடு எப்பொழுதும் காப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் இன்னைக்கு சொன்னார்ல, நீங்க எப்படி சொல்லலாமே, உங்க 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 வழிதான் கர்த்தர் உண்டாக்க போற வழி. நல்லா இருக்க பாருங்க. உங்க வழிதான் கர்த்தர் உண்டாக்க போகிற வழி. சோதனை தான் சாதனை. எது வேணாலும் நீங்க போடலாம். ஓகே, போடுங்க. நாளைய தினம் சிறப்பு ஆராதனையாக இருக்கும். நானும் ஆயத்தமாகி வருகிறேன். அநேகருக்கு நீங்க லிங்க் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நீங்க எது வேணாலும் போடலாம். இன்னைக்கு கேட்ட செய்தியிலிருந்து என்ன டெக்ஸ்ட் வேணாலும் பண்ணலாம். ஆடியோ ஆன் பண்ணி நீங்க சொல்லலாம். Pain will change into gain. Yes, more pain more gain. Amen. 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 God bless you. Shalom. pain ஆக மாற போகுது. Amen. 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 More pain more gain. Amen. 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 Super. More Expect pain good more great things coming. Amen. 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 என் வழிதான் கர்த்தர் உண்டாக்க போகிற வழி. ஆமென். more pain more gain. Shalom Amen. pastor. Amen. அதிக துன்பம் அதிக ஆசீர்வாதம். Amen. Amen. Good. Greater things are coming. Thank you pastor. Thank you. இன்றைய சோதனை நாளைய சாதனை. Yes, good brother. Good. சூப்பரா சொன்னீங்க. சூப்பரா சொன்னீங்க. என் வழிதான் என் வாழ்வின் வழி. Amen. Amen. Super. Greater things Amen. are coming. Amen. வந்துட்டே Thank you, இருக்கு. Pastor. Amen. Amen. என் வழிகள் Amen. வழிகளாகும். ஆமென். Thank you uncle. Amen. 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 Test to become testimony. Praise the Lord, Pastor. Amen. Amen. More pain, more gain. Thank you, Pastor. Amen. Amen. More pain more gain. Amen. 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 Good. Good. Amen. More pain, more gain. Shalom. Amen. Shalom. Shalom. Divine generator first. Amen. 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 Greater things are coming. Amen.
பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord. இந்த வாரம் பூரா நீங்க வந்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அருமையா இருக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர உபத்திரவத்துக்குள்ளதான் நான் கடந்து போயிட்டு இருக்கேன். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முடியல. ஆனா ஆன்டிபயோட்டிக் போட சொல்லியிருக்காங்க. டாக்டர் இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காரு. 4 ஊசி போட்டு என்னோட பாடி தாங்கல. ஆனா நீங்க இன்னைக்கு எனக்கு கொடுத்த மெசேஜ் வந்து உண்மையிலேயே இந்த வலி, இந்த வேதனை எல்லாமே எனக்கு வந்து நாளைக்கு அற்புதமா நடக்க போகுது. நான் அற்புதமா ஊழியம் பண்ண போறேன்னு நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். நிச்சயமா 3 வரும். புகழ்ச்சி, கனம், மகிமை. நிச்சயமா நடக்கும். வசனத்தின்படி நடக்கும். ஆமென். தேங்க்யூ. ஆமென். நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்றோம். நீங்க ரெக்கவரி ஆயிடுவீங்க. 100% ரெக்கவரி ஆயிடுவீங்க. நீங்க நல்ல கால் ஊன்றி நிற்பீங்க. ஆமென். உங்க ஊழியத்தை நீங்க செய்வீங்க. கட்டாயம் பாஸ்டர். God bless you. God bless you. God bless you. வேற இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? ஓகே. டுமாரோ நாளைக்கு மீட் பண்ணலாம். God bless you.